குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாங்க. பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும், ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களிலும் முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பேர் கொடுத்துட்டு ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க. ஸோ தனித்தனியாக கேட்குறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 12 நாளில் செய்கிறாங்க. ஏன் இதை 1/12 போட்டேன் அப்படின்னா, ஒரு ஒர்க்கை 12 நாளில் செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ செய்கிறாங்கன்னா, ஒரு ஒர்க்கை 15 நாளில் செய்கிறாங்க. அதனால் 1/15 போட்டேன். மற்றும் ஏ மற்றும் சி என்ற நபர் வந்து ஒரு வேலையை 20 நாளில் ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க. அதனால் 1/20. இது மாதிரி கம்பைனாக செய்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்குறது ஏ மட்டும் தனியாக செஞ்சால் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, பி மட்டும் தனியாக செஞ்சால் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, சி மட்டும் ஒரு ஒர்க்கை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த டோட்டல் ஒர்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கப்பலாக இருக்கும். ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் சி. அதனால் முதல் இதை ஒட்டமாக எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. 3 பேர் தான் இங்கே இருக்காங்க. அந்த 3 பேர் தான் 2 பேராக செய்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே 2 செட்டில் வருவாங்க. ஏ ப்ளஸ் பி, இங்கே ஏ ப்ளஸ் சி இருக்கும். அப்போ ஏ 2 வாட்டி வரான். ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, பி 2 வாட்டி வரான். அதே மாதிரி சியும் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் சி, பி ப்ளஸ் சி 2 டைம்ஸ் வரும். ஸோ எல்லாமே 2 வாட்டி வரதுனால இன்ட்டு 2 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 3 பேரோட வேலையை தான் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், 3 பேருடைய வேலையை நான் அவங்க கூட்டுத்தொகையில் எழுதிக்க போகிறேன். அப்போது 1/12 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/20 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சா அந்த 3 பேருடைய டோட்டல் ஒர்க் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ டோட்டல் ஒர்க்லேருந்து இந்த ரெண்டு பேரை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவலுடைய நம்மளுடைய ஒர்க் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ முதல் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 12, 15, 20க்கு 12, 15, 20க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 60ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? 12, 15, 20க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 60 கிடைக்கும். சரிங்களா? அதை எழுதிக்கலாம். அப்போ 2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ இது ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் வந்து 60 வருது. ஸோ டிவைட் வந்து 60 போட்டுக்கலாம். 12 எதால் பிறகுனா 60 வரும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 வரும், 60 வரும். மேலேயும் 5ஆல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 15 எதால் எல்சிஎம் வந்து 60 வரும்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். அதே மாதிரி 20க்கு வந்து எல்சிஎம் 60 போடும்போது எத்தனை டைம்ஸ்னால் 3 டைம்ஸ் வரும். இப்போ இது சால்வ் பண்ணும்போது என்ன வரும்னா 12/60. இதை அடித்து கொடுத்தோன்னா 1/5. லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதுன்னு நமக்கு இருக்கும். ஸோ இந்த 2 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், மல்டிப்ளை இருக்கு. 2 இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும். ஸோ a ப்ளஸ் பி ப்ளஸ் சி நமக்கு டோட்டல் ஒர்க்குன்னு கிடச்சிரும் 1/5. இந்த 2 மல்டிப்ளை இருக்குது இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும். அப்போது 1/10. அப்போது 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 10 நாளில் செய்கிறாங்க. இது வந்து 3 பேருடைய 1 டே ஒர்க். ஸோ 3 பேருடைய 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ இண்டிவிஜுவலாக நம்ம கண்டுபிடிக்கணும். இண்டிவிஜுவல் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் தான் இப்போ வச்சு யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஏ ப்ளஸ் பி இருக்கா, ஏ பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் சி இதில் சப்ராக்ட் பண்ணி அப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இண்டிவிஜுவல் வேல்யூ கிடைச்சிடும். சரி, முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏ ப்ளஸ் பி 12 நாளில் முடிக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். சரி, இந்த டோட்டல் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்குது. ஸோ இதில் ஏ ப்ளஸ் பிக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ போடலாம். ஏ ப்ளஸ் பிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1/12. அது போட்டுக்கலாம். இதுக்கு மட்டும் 1/12. இந்த சி அப்படியே போட்டுக்கலாம். இந்த சைடு இருக்கிற 1/10 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ சி இங்கே இருக்கட்டும். இந்த 1/10 அப்படி போட்டுக்கிட்டு இந்த 1/12 வந்து அந்த சைடு போச்சுன்னா -1/12 மாறும். இதை சால்வ் பண்ணால் நமக்கு சி கிடைச்சிடும். ஸோ 10க்கு 12க்கு எல்சிஎம் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா 10க்கு 12 60 வரும். தனியாக கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 5s are 2 6s are 5 6 30, 32 60. அப்போ 60 எல்சிஎம்மு. ஸோ 10 எதால் பிறகுனா 60 வரும் 6ஆல். 12 எதால் பிறகுனா 60 வரும் 5ஆல். அப்போ ஆன்சர் 1/60. அப்போ சிக்கு வந்து எத்தனை நாள் வருதுன்னா 60 டேஸ் வருது. அப்போ ஆப்ஷன் பாருங்கள், சியில் 60 இருக்கா பாருங்கள், அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பி கண்டுபிடிக்கலாம், ஏ கண்டுபிடிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் சி எடுத்துக்கலாம். பி ப்ளஸ் சி வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது, பி ப்ளஸ் சி வந்து 1/15 இருக்குது. ஸோ டோட்டல் ஒர்க்கில் அதை லெஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பி ப்ளஸ் சிக்கு பதில் நம்ம என்ன போடணும் அப்படின்னா 1/15 போட்டுக்கலாம். அப்போ ரிமைனிங் அங்கே ஏ மட்டும் இருக்குமா. அப்போ 1/15 ஈக்குவல் டு 1/10. ஸோ ஏ இங்கேயே வச்சுக்கிட்டு 1/10 இந்த 1/15 அந்த சைடு போச்சுன்னா -1/15 ஆகிடும். இப்போ 10க்கும் 15க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, நமக்கு எல்சிஎம் வந்து 10க்கும் 15க்கும் 30 வரும். ஸோ அது 30 போட்டு நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்.
எல்சிஎம் 30 10 இல்லாத பிறகுனா 30 வரும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மேலேயும் 3ஆல். 15 எதால் பிறகுனா 30 வரும்னா 2ஆல். அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். அப்போது 1/30. அப்போ ஏவோட இண்டிவிஜுவல் ஒர்க் வந்து 1/30. இன்னும் ரிமைனிங் இருக்கிறது ஏ ப்ளஸ் சி. சி தான், சி கண்டுபிடிச்சிட்டோம், ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் பி தான் நமக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ பி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? பி கண்டுபிடிக்கிறது இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த டோட்டலில் கூட நம்ம போடலாம். இதில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம பி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை இதை எடுத்து நம்ம பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் சியே நான் எடுத்துக்கிறேன். கடைசி ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் சி வந்து 1/20. பட் நமக்கு டோட்டல் என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 1/10. நான் எழுதிட்டு சப்ஸ்டிட் பண்ணுறேன். நமக்கு டோட்டல் 1/10 இருக்குது. இதில் ஏ வந்துடுச்சு, சி வந்துடுச்சு. இது ரெண்டுத்தோட வேல்யூ வந்து 1/20. அப்போ போட்டுக்கிட்டு ரிமைனிங் பி அப்படியே போட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு 1/10 இருக்குது. பி மட்டும் வேணும் அப்படின்னா 1/10 மைனஸ் 1/20. ஸோ எல்சிஎம் கேட்டிங்கன்னா 20 வரும், 2 டைம்ஸ் வரும், இது 1 டைம்ஸ் வரும். அப்போது 1/20. இதுதான் நம்ம இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்ச வேல்யூ. ஸோ அப்போ ஏவுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1/30, பி வந்து 1/20, சி வந்து கேட்டிங்கன்னா 1/60. இது ஏன் 1/ல போகிறோன்னா ஒரு ஒர்க்கை 30 டேஸில் செய்கிறாங்க, ஒரு ஒர்க்கை 20 டேஸில் செய்கிறாங்க, ஒரு ஒர்க்கை 60 டேஸில் செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட சம் முடியுது. இப்போ ஏ வந்து 30 டேஸ் இண்டிவிஜுவல் ஒர்க்கு. அப்போ பி வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஒர்க்கு 20 டேஸ், சியோட இண்டிவிஜுவல் ஒர்க்கு 60 டேஸ். சரிங்களா? இதுதான் வந்து ஃபைனலாக இதனோட ஆன்சர். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்சிஎம்மில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை என்சிஎம் எப்படி போடணுன்னாலும் கேளுங்க, அதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். சம்ஸும் சேனல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது டாபிக் போடணுன்னாலும் சொல்லுங்கள். நான் குவான்ஸ் லைனாக எடுத்துடுறேன். லைனாக வந்து நம்ம டிஎன்பிசியோ இல்லை ஆர்ஆர்பிக்கும் இருக்கிற ஒரு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக், டைம் அண்ட் ஒர்க்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லா டாபிக் முடிச்சு நம்ம லைனாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக நான் வீடியோ போட்டுகிட்டே வருவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் வரும். ஸோ இதனோட ஆப்ஷன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சி ஆப்ஷன். ஏ வந்து 30 டேஸ், பி 20 டேஸ், சி வந்து 60 டேஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.